தகவல் மையம் நடத்தி இளைஞர்களை தன்வசம் சிக்க வைத்த பெண் போலீசிடம் சிக்கியது எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இளம்பெண் என கூறிக்கொண்டு இளைஞரை ஏமாற்றி பணம் பெற்ற இவரைதான் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். இவரிடம் சிக்கிய இளைஞரின் பெயர் கோபிராஜன். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த இவர் கேட்டரிங் டிப்ளமோ படிப்பை முடித்துவிட்டு அம்பத்தூரில் தங்கி சமையல் வேலைகளை செய்து வந்தார். 33 வயதாகியும் திருமணத்திற்கு பெண் அமையாத காரணத்தால் 2020ஆம் ஆண்டு பெற்றோரின் அறிவுரைப்படி திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்துள்ளார். அதேபோல நாளிதழ்களில் வரும் மணமகள் தேவை என்ற விளம்பரங்களை பார்த்து அவர்களிடமும் தொடர்பு கொண்டு பேசி வந்துள்ளார். அப்போது ஒரு நாள் நாளிதழ் ஒன்றில் தாய் தந்தை இன்றி அனாதையான தனக்கு மணமகன் தேவை என்று விளம்பரம் செய்துள்ளார் சிவாஸ்ரீ. இதை கண்டு உடனடியாக அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட கோபி சிவாஸ்ரீயிடம் புகைப்படங்களை அனுப்புமாறு கேட்டுள்ளார். பணம் பறிக்க சரியான ஆள் சிக்கிவிட்டதாக அறிந்து கொண்ட சிவாஸ்ரீ தான் நடத்தி வந்த திருமண தகவல் மையத்தின் பதிவு செய்திருந்த பெண்களின் அழகான புகைப்படங்களில் ஒன்றை எடுத்து கோபிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த படத்தை பார்த்ததும் அசந்து போன கோபி அது முதல் சிவாஸ்ரீயிடம் தொடர்ந்து பேச தொடங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவரும் நெருக்கமாக பேசி பழகிய நிலையில் அவ்வப்போது ஏதேனும் காரணங்கள் சொல்லி கோபியிடம் பணம் பறித்து வந்துள்ளார் சிவாஸ்ரீ. ஆண்டுகள் ஓட திருமணத்திற்கு மட்டும் சம்மதிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த சிவாஸ்ரீயிடம் 15 லட்சம் ரூபாய் வரை இழந்திருக்கிறார் கோபி. கொடுத்தது போதும், எப்போது திருமணம் என்று கோபி கராராக கேட்க அவரின் எண்ணை பிளாக் செய்துள்ளார் சிவாஸ்ரீ. ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கோபிராஜன் ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் கோபியை ஏமாற்றிய சிவாஸ்ரீ ஆவடியை சேர்ந்தவர் என்பதும் 42 வயதான அவர் கணவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருவதும் தெரிய வந்தது. திருமணமாகாத ஆண்களை குறிவைத்து ஏமாற்றி பணம் பறித்ததும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பூந்தமல்லி 1ஆம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.